காங்கிரஸ் மூத்த தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. இங்கு திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு தொகுதிகள் என்பதை முடிவு செய்வதற்கான பணிகள் முன்கூட்டியே தொடங்கப்பட்டு விட்டாலும் எந்தெந்த தொகுதி என்பதை முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதனை காங்கிரஸ் விரைவுபடுத்துமா? எந்த வகையில்? அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 2 கட்சிகளுக்கு தொகுதிகளை எண்ணிக்கையை சொல்ல வேண்டும். அந்த உடன்பாடு முடிந்த பிறகு எந்த தொகுதிகள் என்று கலந்து உரையாடுவார்கள் என்று நம்புகிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேட்டேன். சில நாட்கள்ல எந்த தொகுதிகள் என்று பேசி முடிப்போம் என்று சொன்னார். அதை விரைவிலே பேசி முடிக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திரு ப சிதம்பரம், இப்போ தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற முடிவை அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இறுதி செய்த பிறகுதான் தொடங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கா? ஏற்கனவே தேசிய தலைமையிடமிருந்து சிலர் இங்கு வந்து அது சார்ந்த ஆலோசனை எல்லாம் நடத்தி இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் அதற்கான பட்டியலை தயார்படுத்தி வச்சிருக்கா? பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய செய்தி. ஆனா அவர்கள் பட்டியலையும் எங்க பட்டியலையும் ஒப்பிட்டு பார்த்து கலந்து பேசிய பிறகுதானே எந்த 28 தொகுதிகள் என்று தீர்மானிக்க முடியும். அது விரைவில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி திரு சிதம்பரம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாளையே புதுச்சேரியில வேட்புமனு தாக்கலை தொடங்க வேண்டி இருக்கு. இப்போ அங்க அதற்குள்ளாக எல்லா நடைமுறைகளையும் விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. எப்படி கையாள போறீங்க? அதாவது இங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து பல மாத காலங்களாக தொடர்ந்து 3 வருடங்களாக கட்சி பணியை தொடர்ந்து செய்து வர்றோம். அது கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பு ஒரு 25 நாட்கள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாத யாத்திரை சென்று வந்தோம். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. இப்பொழுது தேர்தலுக்காக எங்களுடைய கட்சி தயாராக இருக்கிறது. கூட்டணி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நேற்றைய தினம் கூட்டம் போட்டு பேசணும். அதாவது எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதி, எந்தெந்த கட்சிக்கு என்பது சம்பந்தமா பேசணும். அதுக்கு இறுதி வடிவம் வரல. இடையில மறுபடியும் பேச இருக்கிறோம். அது விரைவில் பேச வேண்டும். ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சு நாளையில இருந்து நாமினேஷன்றதுனால நம்ம அது வந்து சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு தலைமை காங்கிரஸ் தான் என்ற கருத்துக்கள் எல்லாம் காங்கிரஸ் நிர்வாகிகளால சொல்லப்பட்டது. இப்போ அங்க சுமூகமாக எந்த சிக்கலும் இல்லாம பேச்சுவார்த்தை நடக்குதா, இல்ல அங்கேயும் தொகுதிகளோட இறுதி செய்யறதுல சிக்கல் நீடிக்குதா? இந்த தொகுதிகளை இறுதி செய்யறது சம்பந்தமான சிக்கல் ஒண்ணு நீடிக்கல. சுமூகமான பேச்சுவார்த்தை நேற்று நடந்தது. நேற்று 1 மணி நேரம் நடந்தது. மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதரட்சகன் வந்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழக சார்பில். அந்த குழு வந்திருந்தாங்க சிவா அவர்கள் தலைமையில. புதுச்சேரியில வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சி தலைவர் தலைமையில் நாங்க 7 பேர் போயிருந்தோம். சுமூகமான முறையில பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது இன்னும் ஒரு நாட்கள்ல வந்து நாங்க கூட்டணியை பேசி முடிப்போம். நன்றி திரு நாராயணசாமி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தேர்தல் தேதிகள் அறிவிப்பு என்பது ஒரு தேர்தலுக்கான நடைமுறைகள் என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணி சார்ந்த முடிவுகளையும் அதே போன்று தொகுதி பங்கீடு சார்ந்த முடிவுகளையும் இறுதி செய்ய வேண்டிய நடைமுறைகளை விரைவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் தொகுதி பங்கீட்டை 5 கட்சிகளுடன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக முடித்திருக்கிறார்கள். 38 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என்பது அந்த உடன்பாடு செய்யப்பட்ட கட்சிகளுடனும் எந்தெந்த தொகுதி என்பது இன்னமும் முடிவாகவில்லை. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவில்லை. அதற்கு பிறகாக, அதாவது தேர்தல் தேதி அறிவுக்கு பிறகாக அது தொடங்கும் என்று அதிமுக பிரதிநிதிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேட்புமனு தாக்கலுக்கான அந்த தொடக்கம் என்பதற்கே இன்னும் 2 வார கால அவகாசம்